மெட்ராஸ் ஒரிஜினல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என் பேர் ஆகாஷ். நான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இங்கே கிரிக்கெட் கமெண்ட்ரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே ஊருக்கு போகிறதுக்காக வந்தேன். சரி வந்துட்டு சாரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எனக்கு சார் தான் ஞாபகம் வர ஒரே விஷயம். அதாவது இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வாழ வேண்டிய இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, நடிக்க வேண்டிய இடத்த வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா சார் மட்டும்தான் நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சாரு, வாழ வேண்டிய இடத்த வாழ்ந்தாரு அப்படின்னு எனக்கு தோணுன ஒண்ணு விஜயகாந்த் சார் கிட்ட மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நான் சில ஷூட்டிங் போயிருக்கேன். நான் மூவி மென்ஷன் பண்ண விரும்பல. ஷூட்டிங் போனப்போ பாத்தீங்கன்னா இது வரை சாப்பாடுலாம், அதாவது ஒரு ஒரு பெரிய ஆக்டர்ஸோ சரி, ஒரு பெரிய ஆக்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த சாப்பாடு அளவை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் சரி அதே சாப்பாடை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, என்னடா இது, நமக்குலாம் என்ன சிக்கன் நான் கொடுக்க போறாங்க, மட்டன் நான் கொடுக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் போனப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒன்று போனா சிக்கனு மட்டனுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் சார் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்தப்ப இந்த மாதிரி ஒரு ஃபியூ இன்டர்வியூஸ் வந்தது. நான் அந்த ஃபியூ இன்டர்வியூஸ் பார்த்தேன். அவரு சொன்ன ஒரு விஷயம், நான் ஒரு நடிக்க போறேன், ஒரு படத்துக்கு நான் நடிக்க போறேன் அப்படின்றப்ப என் சாப்பாட்டுல கையை வைக்கிறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி நான் நடிகர் வந்துட்டாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த சரி அந்த சாப்பாடை கூட சாப்பிட விட மாட்டாங்களே, இவங்களுக்கு நல்ல சாப்பாடு போகணும்னு நினைச்ச மனுஷன், அந்த மனுஷனால இன்னைக்கு நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு சீரியஸா ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி மனசுல பதிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி அவர் முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி தான் ஆக்சுவலா நானும் இதே தான் சொன்னேன். நடிகர் வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே நடிகர் உண்மையான இதுல வாழ்க்கையில நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படின்னு நான் விஜயகாந்த் சாரை மென்ஷன் பண்ணவும் விரும்புறேன். விஜயகாந்த் சார் இல்ல, ஆக்சுவலா லால் சலாம் மூவில நடிச்சிருந்தேன். நான் மூவி மென்ஷன் பண்ண விரும்புறேன், லால் சலாம் மூவி. ஸோ இப்பதான் ஜஸ்ட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு 10 days போயிருப்பேன் ஷூட்டிங். அதுல போனப்பதான் கூட இருந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நாங்க சாப்பிட்ட சாப்பாடுமே சாப்பிட்டாங்க. அண்ட் நான் அதில் நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் லைக் ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் அதில் சும்மா ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். லால் சலாம் தான் ஃபர்ஸ்ட் படம் இது வரைக்கும். ஆமா கரெக்ட். கிரிக்கெட்டர் கமெண்டேட்டர். ஆக்சுவலாக விஜயகாந்த் சாரோட ஃபிலிம்ஸை பார்த்து ட்ரோல் பண்ண 1000 லட்சக்கணக்கான ஆளில் நானும் ஒருத்தர். ஆனால் வந்து சார் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு 4 years முன்னாடி, ஒரு 5 years முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எக்கச்சக்கமான ஒரு குட்டி ஆர்டிஸ்ட், ஒரு போண்டாமணி சாராக இருக்கட்டும், குட்டி ஆர்டிஸ்ட் விவேக் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் விஜயகாந்த் சார் இதெல்லாம் பண்ணியிருக்காரான்னு அவங்க சொல்லி தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. குட்டி இன்டர்வியூஸ் அவங்க கொடுக்குறப்ப எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், நான் சொல்றது ஒரு ராதாரவி சார் வச்சுக்கோங்க, ஒரு போண்டாமணி சார், நான் சொன்ன மாதிரி ஒரு போண்டாமணி சார், எனக்கு வேற யாரும் மென்ஷன் பண்றது தெரியல. ஆனா நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஓகே நான் வந்து சாப்பிட்டதுக்கு இதுதான் எனக்கு வந்து ஒரு இதுனா போகணும்னா நான். அது இல்லாம நம்ம மீசை, அவரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, மீசை ராஜேந்திரன் அவரு சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி நான் போனப்ப எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு போனா ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாரு, ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்றப்ப நமக்கு அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு இதுவா ஒரு ஓகே, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு அவங்களோட கோ ஆர்டிஸ்ட மதிக்க தெரிஞ்ச ஒரு ஆளு அப்படின்னு. நமக்கு பிடிச்ச படம் பாத்தீங்கன்னா ரமணா தான். நான் ஒரு 2K கிட்ட தான், ஸ்டில் ரமணா தான் நமக்கு பிடிச்ச படம். அவரோட டெத்து வந்து ரமணாவோட ரெப்ளிகான்னு நான் சொல்லுவேன். ரமணாவோட கிளைமேக்ஸோட ரெப்ளிகா கரெக்டா. எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு கண்டிப்பா எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. அதுதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நம்மளோட மரணம் வந்து ஒரு ஊரே அழுகுதுன்னா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு. முன்னாடி சொன்னவரை இவ்வளோ லேக்ஸ்ன்னு நமக்கு லேக்ஸ் கணக்கெல்லாம் தெரியாது. ஆனா நான் பார்த்தது அருமையான மக்கள். என்னால அப்போ வர முடியல, எனக்கு இப்போ வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு வந்து பார்த்தாகணும் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கோயம்பேட்டில் பஸ் பிடிக்க போறேன், நான் ஒரு 15 minutes மேபி ஒரு பஸ் பிடிச்சிருவேன். ஆனா சார் வந்து பார்த்துட்டு போறப்ப எனக்கு ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. காமன் மேன்னு சொல்லலாம், ஃபேனும் சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபேன் மீன்ஸ் அவரோட எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னால் எப்போ முடியுன்றப்ப நானும் சார் மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு மேக்ஸிமம் ஃபீட் பண்ணுவேன். அது வந்து சாரோட ஞாபகத்தங்கள்ல கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேரை நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஆனால் கேப்டன் சாரோட வாய்ட் இட்ஸ் கோயிங் டு பி a huge one. அதுவும் அரசியலில் முக்கியமாக அவர் பண்ண ஒரு இம்பேக்ட், ஒரு குட்டி விஷயம், ஒரு
என்னன்ற ஒரு கட்சியே தெரியாத அளவுக்கு வந்த ஒரு கட்சி 2005 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ராங், நான் ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்துருக்கேன். 2005 வந்த கட்சி திடீர்னு 2011 எதிர்கட்சியா நின்று ஜெயலலிதா மேம் அகெயின்ஸ்டா வந்து பேசினது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவங்களோட கூட்டணியில இருந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினது, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வெளியில வந்து தைரியமா பேசினது. அதான் நான் சொன்னேன், ஒரு இஸ் நாட் அ மேன் ஹூஸ் ஆக்சுவலி ஆக்டிங் இன் த லைஃப், இஸ் அ மேன் ஹூஸ் ஆக்சுவலி லிவிங் இஸ் லைஃப். அது ஆட்டிடியூட் நான் சொல்ல மாட்டேன், அது நம்மளோட ஒரு லைக் எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல, அது நம்மளோட ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க வந்து என்னோட கட்சியை கம்மியா நீங்க பேசுறீங்க, ஆனா எனக்கு அப்படி தோணல அப்படின்னு பேச வச்சது அந்த லோக்சபாவோட இது, அந்த மேபி பாராளுமன்றமா அதோட அந்த இன்டர்வியூ டைப். அவங்க லைக் நான் அவங்கள தப்பு சொல்ல, ஸ்டில் இஃப் ஷீ இஸ் த அயன் லேடி ஐ வில் சே த அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் விஜயகாந்த் சார். அதாவது ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, எல்லா விரலும் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த விரல் பெருசுனா இந்த விரல் குட்டி, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா சார் வந்திருக்கணும். ஸ்டில் என்ன ஒரு பர்சனல் இதுனாலுமே சரி, அவங்களுக்கு ஒரு என்ன எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஸ்டில் வந்திருக்கணும். வந்திருந்து பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விஜயகாந்த் சார் வளர்த்து விட்ட ஒரு மனுஷன், அவர் வரலன்றப்ப நமக்கும், அதுவும் வடிவேல் சார் எனக்கு பர்சனலா மீன்ஸ் நான் சொல்றது ஒரு ஃபேனா எனக்கு பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ மீம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வளர்ந்த ஒரு ஏஜ் வந்து ஒரு மீம்ஸ் கேட்டகரி ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ மீம் டெம்ப்ளேட்ஸ்ல வந்த ஒரு மனுஷன். அவரும் விஜயகாந்தும் சேர்ந்து ஒரு வந்து இது, அதை விஜயகாந்த் வந்து என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க போடா அப்படின்னு ஒரு தட்டுவாரு. அது நல்லா இருக்கும். அது இல்லாம எப்படி இருந்த மனுஷன் யான்னு சொல்லுவாரு, அது ஒரு மீம் டெம்ப்ளேட், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்ஸ்ல சேர்ந்து பார்த்த மனுஷங்க அவரோட சாவுக்கு இவர் வரல அப்படின்றது மனசு கஷ்டம் தான். ஏன்னா பர்சனல் விஜயகாந்த் சாரோட அரசியல்ல கூட இருக்கிறவங்க விஜயகாந்த் சாரை உண்மையில பார்த்தவங்க விஜயகாந்த் சார் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வாயில அவ்வளோ பேசினாலும் மனசால நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அது 100% சொல்றேன். சார் போனது அது ஒரு அழிவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பார்க் which can boost up an youngster to come like him. இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா ஒரு வரப்போற இளைஞருக்கு ஒரு மனசுல ஒரு குட்டி விதையா அது விதைச்சிருக்காரு. இப்படியும் நம்ம அரசியல் பண்ணலாம், நம்மளும் உள்ள வரலாம் அப்படின்னு. கண்டிப்பா சார் பாத்தீங்கன்னா என் தாத்தா காலத்துல ஒரு எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்னா, என் காலத்துல ஒரு விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரோட ஃபிலிம்ஸ் பார்த்து ட்ரோல் பண்ண 1000 லட்சக்கணக்கான ஆள்ல நானும் ஒருத்தர். ஆனா வந்து சார் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு 2K கிட்ட தான், ஸ்டில் ரமணா தான் நமக்கு பிடிச்ச படம். அவரோட டெத்து வந்து ரமணாவோட ரெப்ளிகான்னு நான் சொல்லுவேன். ரமணாவோட கிளைமேக்ஸோட ரெப்ளிகா, கரெக்டா? எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு கண்டிப்பா எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. அதுதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நம்மளோட மரணம் வந்து ஒரு ஊரே அழுகுதுன்னா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னவரை இவ்வளோ லேக்ஸ்ன்னு நமக்கு லேக்ஸ் கணக்கெல்லாம் தெரியாது. ஆனா நான் பார்த்தது அருமையான மக்கள். அதனால அப்போ வர முடியல, எனக்கு இப்போ வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு வந்து பார்த்தாகணும் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மெட்ராஸ் ஒரிஜினல் சேனல்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்டு நான் ஆக்சுவலா பாண்டி போகணும், அண்ட் மனசுக்கும் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. வெரி மச் தேங்க்யூ ஃபார் திஸ்.